ஹே ஆல், இது வந்து தண்டவாள தோசைக்கல். நாம் இதை கம்ப்ளீட்டாக சீசன் பண்ண போகிறோம், பட் ஜஸ்ட் இன் 10 மினிட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம தோசைக்கல்லை வாஷ் பண்ணிடலாம். நார்மல் இதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் போட்டுட்டு நான் வந்து சால்ட் யூஸ் பண்ணுறேன். சால்ட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும், கலர்ஸ் எல்லாம் நல்லா மாறணும். ஒரு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிடுங்க சால்ட்டை. அதுக்கு மேலே தோலோடு சேர்த்து இருக்கிற ஆனியன்ஸையும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம சாட்டே பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்டெப் ஓவர். இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம தோசையை ஊற்றிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து அந்த ஆனியன் கட் பண்ணி நீங்கள் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். 2-3 தோசை வந்து திக்காக ஊற்றி பாருங்கள். ஃபர்ஸ்ட் தோசை எப்படி வந்துச்சுன்னா எடுக்க வந்துச்சு, ஒட்டாமல் எடுக்க வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் செகண்ட் தேர்ட் தோசைலாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இன்கேஸ் நீங்கள் நான்வெஜ் எக்லாம் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து ஆம்லெட் ஃபஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆம்லெட் வந்து ஈஸியாகவே ஸ்மூத்தன் பண்ணிடும். தேங்க்யூ.